மதிக்க கற்றுக்கோங்க. இது வரைக்கும் மதிக்கலைன்னா, ஏன்னா எவ்ரி ஒன்ஸ் ஃபீலிங் மேட்டர்ஸ். இப்போது என்னை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ் புகழ் ஆக்டர் அதோடய வந்து அடைக்கிடுறாங்க, அந்த வரிக்குள்ளேயே அடைக்கிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க, பேச சுவாரஸ்யமாகவும் இருக்காது. அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, எனக்கு அவ்வளோ என்னோட சச் பிரைட் ஸ்டூடெண்ட் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் சாம்பியன், அதுக்கப்புறம் கபடி ஸ்டேட்டுக்கு விளையாண்டுருக்கேன், கொக்கோ ஸ்டேட்டுக்கு விளையாண்டுருக்கேன், கபடி கொக்கோ டீம் ரெண்டுத்துக்கும் நான் தான் கேப்டன். ஸோ ஐ வாஸ் மோர் ஆன் த ஸ்போர்ட்ஸ் சைட். அப்போ என்னன்னா, ஒரு 4வது படிக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட போய் நான் கேட்டேன், அம்மா நான் கிரிக்கெட் கோச்சிங் போகணும், என்னை சேர்த்து விடுங்க, நான் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி 4வது படிக்கும்போது அழுது எங்கள் அம்மா கிட்ட. சரிடா சொல்லிட்டு அவங்க சேர்த்து விடல. உன்னை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம், இதில் வந்து உனக்கு கிரிக்கெட் கோச்சிங் வேறு அனுப்பணுமா அப்படின்ட்டு சேர்த்து விடல. அப்புறம் வந்து சரி ஓகே, நம்மளுக்கு சரி படிக்க வைக்கிறாங்களே, சரி படிப்பையாச்சும் ஒழுங்காக படிப்போம் அப்படின்ட்டு, சரி எனக்கு காலேஜ் என்னோட ஸ்கூலில் எல்லாருமே டியூஷன் போகிறாங்க, வெளியே போய் படிக்கிறாங்க, நானும் டியூஷன் போகிறேன் அப்படின்னோடனே, படிக்கிற பிள்ளை எங்கே வேணால் படிக்கும், டியூஷன் போய் தான் படிக்கணுமா என்ன அப்படின்னு அதையும் ஆஃப் பண்ணி விட்டேன். அது விளையாடவும் போகக்கூடாது, படிக்கவும் போகக்கூடாது. அது என்னன்னா, சில ஸ்கூலில் சேர்த்து விட்டோமே, மற்ற குழந்தைங்களாம் பாரு கவர்மெண்ட் ஸ்கூல் போகுது, ஒன்றா மெட்ரிகுலேஷனில் சேர்த்து விட்டுருக்கோம், உடனே கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றிடணும் பேசாமல், என்ன எல்லாத்துக்கும் கேட்டுட்ருக்கேன். பட் என்னன்னா, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து செலவு பண்ண வந்து காசு இருந்தது. நான் என்னன்னா, அவங்களை இப்போ நான் குறை சொல்லணும்னு நான் சொல்லலை, அவங்களோட அறியாமை. அதாவது ஸ்கூலில் சேர்த்து விடுறத விட நம்மளோட கடமை வந்து முடிஞ்சிடல, அதை தாண்டியும் ஒரு நிறைய கடமைகள் இருக்குது. ஒரு கடமை இல்லை, நிறைய கடமைகள் இருக்குது. இப்போ சரி டியூஷன் அனுப்ப முடியலையா, பொருளாதார சிக்கல், வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு படிக்க வேண்டிய ஒரு சூழலை அமைச்சு கொடுக்க வேண்டியதும் அது பெரிய கடமை இல்லை. ஏன்னா அப்புறம் குழந்தை எங்கே போய் படிக்கும் சொல்லுங்கள், ரோட்லேயே வந்து படிக்கும். நான் பிறந்து வளர்ந்ததில் என் வீட்டிலலாம் ஒரே ஒரு ஹாலு, ஒரே ஒரு பெட்ரூம் தான். ஹாலில் டிவி ஓடிட்டுருக்கோம், பெட்ரூமில் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு யாராவது தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லையா வீட்டில் ஏதாவது சண்டை நடந்துகிட்ருக்கோம். இதில் ஸ்கூலில் கிளாஸை கவனிக்கணும்னா அதுக்கு வந்து கவனிக்கிற அதுக்கு ஒரு எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வந்துடாது. வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒரு பேரண்ட்ஸாக நம்மளோட சூழ்நிலையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி கெப்பாசிட்டி இருக்காது, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே டேலண்ட் இருக்காது அப்படின்னு வந்து நம்ம ஓப்பன் ஹார்ட்டடாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வருது, என்ன வரல, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் அதை ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ எங்கள் அம்மா அப்பா பண்ணதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, ஏன்னா அவங்க வந்து அப்படியே விட்டுட்டாங்க, பொழைச்சிப்போம் கேடி அப்படின்ட்டு. ஸோ அது எனக்கு என்னன்னா, எனக்கு சின்ன விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஐயா ராசா, உன்னை யாரும் வந்து காப்பாற்ற போகிறதில்ல, நீனே உன்னை காப்பாற்றிக்கிட்ட தான் உண்டு. ஏன்னா ஸ்கூலில் எவ்வளோ பண்ண தப்புலாம் டீச்சர்ஸ் என்னை போட்டு அடிப்பாங்க. அதாவது வீட்டில் அம்மா அப்பா வந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்து சொல்லலாம், அம்மா நான் பண்ணாத தப்புக்கு அடிக்கிறாங்க அம்மான்னு. வீட்டில் போய் சொன்னால் நீ பண்ணிருப்பட அவங்க கூட சேர்ந்து அடிப்பாங்க, ஸ்கூல் பார்க்க மாட்டாங்க. அதனால சரி ஓகே, இதுக்கு பெட்டர், தப்பு பண்ணாமல் இருக்கிறது பெட்டரு. ஜோக்ஸ் அப்பார்ட், என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் என்னை வீட்டில் வந்து எதாவது புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் நிறையா ஸ்கூல் முடிச்சுட்டு மாடல் ஆனேன், மாடலிங்கில் மிஸ் இந்தியா வின் பண்ணேன். அது சும்மா அங்கே இங்கே நடத்துகிற காம்படிஷன் இல்லை, மும்பையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தின காம்படிஷன், ஓகேவா. அதில் மிஸ் இந்தியா வின் பண்ணிவிட்டு இந்தியாவை போய் மிஸ்டர் இன்டர்நேஷ்னலை ரெப்ரசன்ட் பண்ணேன். நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் பேசவே தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்கூலில் என்னென்னா, இங்கிலீஷ் பேசினாலே என்னடா பீட்டர் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மீடியாவில் போயிட்டு நான் வந்து 4 வாரத்தை இங்கிலீஷில் பேசினா போதும், ஆமாம் அது வரைக்கும் தமிழ் வராது, இங்கிலீஷ்லே புழுத்து. அது என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம், அதாவது இங்கிலீஷ் எப்படி பேச கற்றுக்கிட்டேன்னா,
அதில் வந்து கிராமர் பார்க்கக்கூடாது. தப்பு தப்பாக பேசினா தான் கரெக்டாக பேச வரும். தப்பு தப்பாக பேசும்போது குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. சூப்பராக பேசுகிறப்பா கண்ணு, அழகாக பேசுகிறப்பா கண்ணு, இப்படி தான்ப்பா பேசணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. குழந்தைக்கு வந்து கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் ஊட்டி வளர்க்கணும். எதை ஊட்டி வளர்க்குறீங்களோ இல்லையோ, சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் நிறையா. நீ தான்ப்பா உலகத்துலேயே அறிவாளி, நீ தான்ப்பா உலகத்துலேயே புத்திசாலி, நீ பண்ணுறதான்ப்பா கரெக்டு. எல்லாத்துலேயும் இல்லை, எதுலையும் நான் சொல்கிறது. இப்போ படிக்கிற விஷயத்துலையா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்லையா இருக்கட்டும், அந்த குழந்தை அவனை நம்பணும். அவனுக்கு வந்து நீங்கள் நம்பினாதான் அவனுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து உலகம் பெருசாக இருக்கலாம், ஆனால் குழந்தைக்கு உலகம் சின்னது. உங்கள் வீடு தான் குழந்தைக்கு உலகம். நீங்கள் தான் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நீங்கள் சொல்கிறத குழந்தை நம்பும். ஸோ நீங்கள் தான் வந்து நம்ப வைக்கணும். ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கையில் தான் இருக்குது அந்த குழந்தை எவ்வளோ லைஃப்பில் அச்சீவ் பண்ணு. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். எல்லா குழந்தையும் அச்சீவ் பண்ணணும். எல்லா குழந்தைக்கும் இன்பில்ட்டாக ஒரு குவாலிட்டி இருக்கும், திறமை இருக்கும். ஆனால் அதை ஃபிகர் அவுட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒரு 10 ஸ்டெப்பு தாவர குழந்தை ஒரு 20 ஸ்டெப்பு தாவும். அது நம்மளோட பேரண்ட்ஸாக, ஒரு ரிலேட்டிவாக, ஃபேமிலியாக நம்மளோட கடமைன்னு நினைக்கிறேன் அது. ஏன்னா நம்ம நாட்டில் இல்லாத திறமையே கிடையாது. நம்ம நாட்டில் என்ன இல்லைன்னா திறமைக்கான அங்கீகாரம் தான் இல்லை. அது வீட்டிலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.